திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். நாள் செப்டம்பர் 13, வரும் சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உனக்குன்னு இந்த சோதம் கமாரால இருந்து எந்த ஒரு தீட்டானை எடுத்துட்டு போகாத, வேண்டாம். அதை விட நல்ல ஒரு வீட்டை நான் உனக்கு தருவேன், அதை விட நல்ல ஒரு மேன்மையை உனக்கு தருவேன். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இரக்கங்கள் மகா பெரிது, இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. எனக்கு நீர் இறங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். கர்த்தாவே எனக்கு நீர் இறங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும், இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே. இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே,
மந்திரமோ தேவ கோபமோ உம் கைகளில் விழுகின்றேன் நான். உமது கைகளில் விழுகின்றேன் நான். கர்த்தாவே, உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன். இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன். செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ கைகளில் விழுகின்றேன் நான். உமது கைகளில் விழுகின்றேன் நான். இக்கட்டில் எனக்கு உதவிடு உம் இரக்கங்கள் மகா பெரிதே. இக்கட்டில் எனக்கு உதவிடு உம் இரக்கங்கள் மகா பெரிதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பாராம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தில் நாம் வாசித்தால், இயேசு பெருமூச்சு விட்டு எஃபத்தா திறக்கப்படு என்றார். உடனே ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறார் என்றார்களா. பார்த்தீங்களா, ஒரு வாலிபன், வாய் பேச முடியாத கொன்னை நாவு உடையவன், திக்குவாயும் மந்த நாவுள்ளவன், பேச நினைச்ச முடியல, ஊமையாயிட்டான். எவ்வளவு வேதனை இருக்குல்ல. யார் அவனை அடுத்து பொறுப்பெடுப்பா? பல பேரை நான் பார்த்துருக்கிறேன். பேச முடியாத ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள். அந்த கணவன் படுகிற பாடு, வாழ்க்கையில் ஊழியத்திலும் வேலையில் அவ்வளவு சிரமப்படுற. அவர் தான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அவர் தான் பிள்ளைகளை குளிப்பாட்டணும், எவ்வளவு காரியம். இந்த தகப்பன் இதெல்லாம் நினச்சி தான் இயேசுவிட்ட அவரை கூட்டிகிட்டு போகிறான். இயேசு உடனே பெருமூச்சு விட்டாரான். இவன் ஊமையாக இருக்கவா ஆண்டவர் சிருஷ்டித்தார்? ஊமையனை செவிடனை உண்டாக்கினது யார்? சங்கீதம் 94:9 பார்க்குறோம், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேட்காமல் இருப்பாரா என்று ஆண்டவர் அப்படியே அந்த வார்த்தைகளை சொல்லி பெருமூச்சு விட்டு அந்த ஊமையனை பார்த்து சொன்னாராம், எஃபத்தான் சொன்னாராம். அப்படின்னா திறக்கப்படுவதாக. இன்றைக்கு திறக்கப்பட உடனே அவன் வாய் திறக்கப்பட்டு பேசினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம திறக்கப்படணும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பாட நம்ம வாய் திறக்கப்படணும். சகரியா மாதிரி ஊமையாகவே இருந்துடக்கூடாது. துதிக்காமல் மௌனமாகவே இருந்துடக்கூடாது. சங்கீதம் 39:2 சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமலும் இருந்தேன். தேவனை அறிந்திருக்கிற நீங்கள், எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாதுன்னு சொல்லக்கூடாது.
நீங்கள் வாயை திறந்தால் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீ மௌனமாகி நலமானதை கூட நீங்கள் பேசாமல் எனக்குன்னு இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தரை அறிந்திருக்கிற நீங்கள் வாய்மூடி கிடக்காதீங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை புகழ்ச்சிக்குரியதாய் மாற்றும் வரை நீங்கள் வாய்மூடி கிடக்காதீங்க, அமர்ந்திருக்க விடாதீங்கன்னு சொல்லுது. நீங்கள் அவருக்காக வாயை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இந்த நாளில் என்னை நடத்தும், என் வேலையில் நடத்தும், என் குடும்பத்தில் நடத்தும், இந்த இக்கட்டில் நடத்தும், ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னா பெருமூச்சு விட்டு எஃபத்தான் சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார், தோல்விகளை மாற்றுவார், திறந்த வாசலை வைத்து ஆசீர்வதிப்பார். அதனால தான் கர்த்தரை அறிந்திருக்கிற நீங்கள் வாய்மூடி அமர்ந்திருக்க விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுது. வேதத்தில் பல இடத்துல பாருங்களே, 81ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் பார்த்தா கூட அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் வாயை விரிவாய் தர. இன்றைக்கு விரிவாக திறந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற எந்த ஒரு ஜெபமும் வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து வீணாக விழுகாது, பலனளிக்காமல் திரும்பாது. சாமுவேலை பாருங்களே, அவன் சொல்லி ஜெபித்த எந்த ஒரு வார்த்தையையும் 1 சாமுவேல் 3:19 பார்க்குறோம், கர்த்தர் தரையில் விழவிடலையாம். அந்த வார்த்தையை தாங்கி பிடித்து அவன் சொன்னபடி ஒரு அற்புதத்தை செய்தாராம். அவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்து அவங்கள நடுங்கும்படி செய்ததாம். அந்த ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட தரையில் விழுகாதபடி உங்கள் வார்த்தைகளை நிறைவேற்றும்படி தாங்கி பிடித்து அற்புதம் செய்வார். அதனால தான் பெருமூச்சு விட்டு அந்த கொன்னை நாவு உடையவனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து எஃபத்தான் சொன்னாராம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளில் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த நாளில் ஒரு எஃபத்தா உண்டாவதாக, வழி திறக்கப்படுவதாக, பல நாள் காத்திருந்து எதிர்பார்க்கிற இந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு ஜெயம் வருவதாக என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, பலவிதமான வாசல் அடைக்கப்பட்டு தோல்வியடைந்து துவண்டு போய் வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி திறக்கப்படுவதாக, எஃபத்தா உண்டாவதாக. ஆண்டவரே, கண் திறக்கப்படுவதாக, நாவு திறக்கப்படுவதாக, தொழிலுக்கு ஒரு வழி திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நன்மையாலும் கிருபையாலும் நிரப்பி இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி உங்கள் தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.